விநாயகருக்கு 2 மனைவிகள் இருந்ததாக ஒரு புராணக் கதை சொல்கிறது தெரியுமா? பிள்ளையார பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டுட்டு விநாயகான்னு கமெண்ட் பண்ணுங்க. சில புராண மரபுகளின்படி விநாயகப் பெருமானுக்கு யானை தலை இருந்ததால் அவருக்கு திருமணம் நடக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மற்ற தெய்வங்கள் அனைவரும் தங்கள் துணையுடன் இருப்பதை பார்த்த விநாயகர் சற்று வருத்தமடைந்தார் என்றும் சொல்கிறார்கள். அப்போது தனது சுட்டி நண்பரான மூஷிக வாகனத்தின் உதவியுடன் மற்ற தெய்வங்களின் திருமண நிகழ்ச்சிகளில் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தத் தொடங்கினார் என்று புராணக் கதை கூறுகிறது. இதனால் தேவர்கள் அனைவரும் கவலையடைந்தனர். பிறகு அவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று உதவி கேட்டனர். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்ற பிரம்மதேவர் 2 தெய்வீக சக்திகளை உருவாக்கினார். ரித்தி, செல்வம் மற்றும் வளத்தின் வடிவம்; சித்தி, வெற்றி மற்றும் சாதனையின் வடிவம். இந்த 2 தெய்வீக சக்திகளையும் விநாயகருடன் இணைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் பிறகு விநாயகர் அறிவு, செல்வம் மற்றும் வெற்றியின் அதிபதியாக போற்றப்பட்டார். மேலும் சில புராணக் கதைகளின்படி அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. சுபம் மங்களத்தை குறிக்கிறது, லாபம் வளம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கிறது. இந்த கதை சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? விநாயகரை வழிபடுவது என்பது அறிவையும் வெற்றியையும் செல்வத்தையும் மங்களத்தையும் வரவேற்பதை குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் மற்றும் புராண ரகசியங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விநாயகா என்று கமெண்ட் பண்ணுங்க.